லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. நாட்டின் முன்னேற்றத்திற்கும் எதிர்கால திட்டமிடுதலுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம். இந்தியாவில் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கடந்த 2011 கணக்கெடுப்புக்கு பிறகு 2021 நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போது கோவிட் தொற்று காரணமாக கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இப்போதுதான் நடத்தப்படுகிறது. அதன் முன்னோட்டமாக குடும்பத்தினர் தங்கள் சுய விவரங்களை பதிவு செய்யும் பணி இன்று ஜூலை 17 தொடங்கியுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் வசிக்கும் மக்கள் எண்ணிக்கையை சரியாக கணக்கிடுவது, அதன் அடிப்படையில் கொள்கை முடிவுகள் எடுப்பது, அரசு வளங்கள் சரியான முறையில் பகிர்ந்து மக்களுக்கு அளிப்பது, எதிர்கால நலன்களுக்காக திட்டமிடுவது ஆகியவையே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கமாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போது டிஜிட்டல் முறையில் நடக்கிறது. வீடு வீடாக கணக்கெடுப்பாளர் வந்து கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் 1 தொடங்க உள்ளது. அதற்கு 15 நாட்கள் முன்னதாகவே மக்கள் தாங்களாகவே ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ள சுயவிவர பதிவு தொடங்கிவிட்டது. வீடு மற்றும் வீட்டில் இருக்கும் வசதிகளை நாமே எளிதில் பதிவு செய்யலாம். மக்களே தங்கள் வீடுகளில் இருக்கும் வசதிகளை https:/se.census.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். அதன்படி ஒரு மொபைல் நம்பர் பயன்படுத்தி ஒரு குடும்பத்தின் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்ய முடியும். குடும்ப தலைவர் அல்லது குடும்ப தலைவி ஆகியோரில் யாரேனும் ஒருவர் வீடு மற்றும் வீட்டில் இருக்கும் வசதிகளை பதிவு செய்யலாம். குடும்ப தலைவர் அல்லது தலைவியின் பெயரை மாற்ற முடியாது. ஒரு குடும்பத்தினர் பதிவு செய்த மொபைல் எண்ணை இன்னொரு குடும்பம் பயன்படுத்தக்கூடாது. முதலில் சென்சஸ் இணையதளம் https:/se.census.gov.in செல்ல வேண்டும். மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் பெயரை தேர்வு செய்து கேப்சா குறியீட்டை குறிப்பிட வேண்டும். அடுத்து ஒரு வரவேற்பு திரை வரும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டே இருக்கும். அதன்படி பதிவுகளை செய்தால் போதும். குடும்ப தலைவரின் பெயர், மொபைல் எண் பதிவு செய்ய வேண்டும். மொழியை தேர்வு செய்ய வேண்டும். OTP சரிபார்ப்பு நடந்த பின் அடுத்தடுத்த விவரங்கள் சேர்க்கப்படும். அடுத்து மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். தொடர்ந்து மேப்பில் உங்கள் வீடு இருக்கும் இடத்திற்கு நகர்த்தி அதை சேவ் செய்ய வேண்டும். அதன் பிறகு கேள்வித்தாள் திறக்கும். முக்கால்வாசி கேள்விகள் விடைக்கான ஆப்ஷனை நீங்களே தேர்வு செய்வது போல இருக்கும். தகவல் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்வதற்கு திரையே உங்களுக்கு நினைவூட்டும். மொத்தம் 33 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். எல்லா விவரங்களையும் பதிவு செய்த பிறகு செக் செய்து பார்த்து கொள்ள முடியும். தவறாக பதிந்துவிட்டால் தகவல்களை சரிபார்த்து மாற்றிக்கொள்ளவும் முடியும். பூர்த்தி செய்த தகவல்களை டிராஃப்டாகவும் சேவ் செய்யலாம். கடைசியில் நீங்கள் பதிந்த விவரங்களை சப்மிட் செய்யலாம். அவ்வாறு செய்தால் 11 இலக்க அடையாள எண் வரும். H என்ற ஆங்கில எழுத்து முதலில் இருக்கும். 11 இலக்க அடையாள எண் SMS மூலமாகவும் உங்களுக்கு வரும். இதோடு சுயபதிவு விவரங்கள் முடிந்தன. இப்போது உங்களுக்கு வந்துள்ள 11 இலக்க அடையாள எண்ணை கணக்கெடுப்பாளர் வீடுகளுக்கு வரும்போது தெரிவித்தால் போதுமானது. இந்த முழு செயல்முறையும் பாதுகாப்பானது, சுலபமானது. நீங்கள் தரக்கூடிய உண்மையான விவரங்கள் நாட்டை வலுப்படுத்தும், முன்னேற்ற பாதையில் செலுத்துவதற்கு வழிவகுக்கும். பொதுமக்கள் அனைவரும் நாட்டு நலன் கருதி தங்கள் சுய விவரங்களை சென்சஸ் இணையதளத்தில் பதியும் பணியை இன்றே தொடங்கலாம். உங்கள் சுய விவர பதிவு மக்கள் தொகை கணக்கெடுப்பை செம்மைப்படுத்தும், நாட்டை வளர்ச்சி பாதையில் செலுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.